ஆன்மீகம் முளைக்கட்டும் தாயே. ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் நடக்கும் விளக்கு பூஜைக்கு சக்கரங்கள் அமைத்து அதில் விளக்குகளை வைத்து பெண்கள் அந்த விளக்குகளுக்கு எதிரே அமர்ந்து வேப்பிலையால் பூஜை செய்வதே மேல்மருவத்தூரின் வழக்கம். எந்த ஒரு பௌர்ணமிக்கு எந்த சக்கரம் போட்டு விளக்கு பூஜை செய்ய வேண்டும் என்பதனை அருள் திரு அம்மா அவர்கள் கூறுவார்கள். அன்னையின் அருள் வாக்குப்படி மருவூர் வேள்வி குழுவினர் மிகவும் துல்லியமாக சக்கரங்களை அமைப்பார்கள். எந்த விதத்திலும் கோணல் இருக்காது, வண்ணம் பொருந்தாமல் இருக்காது, அளவுகள் தாறுமாறாக இருக்காது. சீராகவும் சிறப்பாகவும் இவர்கள் வடிவமைக்கும் சக்கரங்கள் ஒவ்வொன்றும் எத்தனையோ கோடி நன்மைகளை அள்ளித்தரும் என்பதில் ஐயமே நமக்கு வராது. இத்தனைக்கும் இவர்கள் யாரும் பொறியாளர்களும் கிடையாது, ஓவியரும் கிடையாது. ஆனால் அம்மா மீது பக்தியே இந்த துல்லியத்தின் ரகசியம் என்பதை நன்கு நாம் உணரலாம். புரட்டாசி பௌர்ணமி விளக்கு பூஜைக்கு அருள் திரு அம்மா அவர்கள் அருளாணைப்படி ஸ்ரீ சக்கரம் அமைக்கப்பட்டது. சக்கரங்களில் சக்தி வாய்ந்த சக்கரம் ஸ்ரீ சக்கரம் என்பதையும் அதில் அன்னை மையத்தில் இருந்து படைக்கிறாள் என்பதையும் உள் உணர்வோடு நாம் புரிந்து கொள்ள முடிந்தது. தாயே, நீ எந்த இடத்திலும் இருப்பாய், எந்த மனத்திலும் நிலைப்பாய். எண்ணும் ஒவ்வொருவருக்கும் எண்ணமாய் முளைப்பாய். காணும் ஒவ்வொருவருக்கும் காட்சியாய் ஜொலிப்பாய். மந்திரமாய் வேதமாய் பொருளாய் உலகமாய் உயிராய் இருக்கும் தாய்
இங்கே ஸ்ரீசக்கரத்தில் சக்தியாய் உள்ளாய்.